இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னாலே பல தொடர்புகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசி. ஏன்னா இந்த விருச்சிக லக்னத்திலேயோ ராசிலேயோ ஒரு பொண்ணு பிறக்குது, புள்ள பிறக்குது அப்படின்னா உங்க வாழ்க்கை ஒரு பற்றற்ற நிலையில் தான் இருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு ரொமான்ஸ் பர்சனா இருப்பாங்க. பட் ஆனா அது கணவன் மனைவியோடு புதிலாக இருக்கிறாங்களா அப்படின்னா அங்க ஒரு கேள்விக்குறிகள் உண்டு. கண்டிப்பா ஆரம்ப காலகட்டத்துல வாழ்க்கையினுடைய கடின பாதைகளை கடந்து வருவார்கள். அது இவர்களுடைய பிஹேவியர் ஆக்டிவிட்டில இருக்கும். ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு டைம் எடுக்கும். இவங்களுடைய நடத்தைகள் அந்த மாதிரி இருக்கும். மனைவி கணவனை புரிஞ்சிக்க மாட்டா, கணவன் மனைவியை புரிஞ்சிக்க மாட்டா. இந்த ரெண்டு விஷயம் இந்த விருச்சிக ராசிக்கு கண்டிப்பா நடக்கும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க வேணா பாருங்க, எனக்கு நிகரானவர் இவர் இல்லை அப்படின்றத கான்செப்ட் 100% இருக்கும். அவங்களுடைய பிஹேவியரும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா வேற வழி இல்லை. அதுதான் ஜோதிட அமைப்புன்றது அப்படிதான் இருக்கும். இதனால என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னா, விருச்சிக ராசிக்கார வீட்டை மட்டும் நான் சொல்றேன், வசியம் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும். யாருக்கு வசியம் பண்ணுவான் அப்படின்னா மனைவியே கணவனுக்கு வசியம் பண்ணுவாங்க. இதுல நடக்கும். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அப்ப விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்துல திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு அது புரியவே புரியாது. ஏன்னா அந்த வீட்டுல இந்த மந்திர தந்திர வழிபாடு, இந்த பில்லி சுனி வைக்கிறது, எந்திரம் எழுதுறது, இந்த விஷயங்கள்லாம் உள்ள வரும். இதனாலேயே அவங்க குடும்பம் என்ன பண்ணும், நிறைய துர்மரணங்களை சந்திக்கும். நான் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். இது நடக்கும், நடக்கத்தான் செய்யும், நடந்து கொண்டுதான் இருக்கும். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க 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 வளமுடன். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்திராஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களுமே இன்னைக்கு மீடியாவை தொட்டோம் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்களோட மேல அலிகேஷன், திருமணம் சார்ந்த, திருமணத்தை மீறிய உறவுகள் அப்படின்ற டாபிக் தான் இப்ப நம்ம பேச போறோம். எதனால இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு எந்த விஷயங்கள் அதிகமா போக்கஸ் பண்ண போதோ அது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகள் மக்கள் மனசுல இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கிறோம். அப்ப திருமணத்தை மீறிய உறவுகள் எதனால வருது, அந்த ஜோதிட அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும், அப்ப ஜோதிட அமைப்புகள் எந்த கிரகங்கள் இணைவுகள் இருக்குது, பார்வை பெறுது, எந்த காலகட்டத்துல அவங்களுக்கு இந்த திருமணத்தை மீறிய தொடர்புகள்லாம் கிடைக்கும். அப்போ ஒரு திருமணத்தை மீறிய உறவுகள் இருக்குது அப்படின்னா அதனால குடும்பம் எப்படி சிதைந்து போகுது, எவ்வளவு பிரச்சனைகள் வருது. அப்போ இந்த உறவுகள் இன்னைக்கு ரொம்ப பலவீனப்படுத்துதா, இல்லை எல்லாமே சாதாரணமாக கையாளுறாங்களா, இதற்கான கிரக சூழ்நிலைகள் என்ன, அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு குடும்பத்துல கொலை, குற்றங்கள் இந்த மாதிரி நிறைய போகுது. ஆமா, இந்த உறவுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த குடும்பத்துல கொலையே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வருது. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்தோம் அப்படின்னா முக்கிய செய்திகளாகவே இதுதான் வருது. அப்ப யூடியூப்பை நம்ம டச் பண்றோம் அப்படின்னாலே 90% நியூஸ்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த அலிகேஷன், திருமணத்தை மீறிய உறவுகள், கள்ள தொடர்புகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணப்படும். அப்ப இந்த விஷயங்கள் வருவதற்கு உண்டான கிரகமே என்னன்னா கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப கர்ம கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராகு கேதுக்கள். இன்னைக்கு ராகு தான் இந்த உலகத்தை இயக்கின்னு இருக்குது, இந்த மீடியா துறையை. அப்படிப்பட்ட இந்த ராகு பொய்களும் பித்தலாட்டங்களும் கலந்த இந்த உலகத்துல நீங்க எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும். செல்போன் தான் ராகு. அப்ப இந்த மீடியாக்கள் வரக்கூடிய இந்த நியூஸ்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 வயசு பிள்ளையில இருந்து 90 வயசு நபர் வரைக்குமே இன்னைக்கு செல்போன் இல்லாத நபர் கிடையாது. இந்த செல்போன்ல நல்ல விஷயங்களும் இருக்குது, தீமையான விஷயங்களும் இருக்குது. அப்ப நாம பார்க்கக்கூடிய கோணங்கள் நன்மையாக இருந்ததுன்னா நல்ல செய்திகள் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஆட்டுவிக்கும். அப்ப ஒரு விஷயத்துல நம்ம என்ன டச் பண்றோம், அப்ப கிரகங்களை நம்ம எப்படி மாத்தி அமைச்சிக்க முடியுமானா அதெல்லாம் முடியாது. அப்ப நமக்கு தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த கிரகங்களுக்கு உண்டான பரிகார விதங்களை நம்ம வாழ்க்கையில மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நன்மைப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வீடியோ மேக்கிங் தான் இந்த வீடியோ. ஏன்னா கேம் சேஞ்சர் ஆன்மீக நேயர்கள் நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு நிறைய கருத்துக்கள் சொல்றீங்க. பட் எல்லா கருத்துக்களும் எங்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக தான் இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் மாணவ செல்வங்களாகட்டும், சிறு குழந்தைகளாகட்டும், இந்த பாலியல் வன்முறைகள், இந்த கலாச்சார சீர்கேடுகள், இதனால நிறைய இந்த உலகம் சீரழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதக அமைப்புகள் நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்புகள்ல இருந்தது அப்படின்னா நீங்க இப்பவே ஒரு விழிப்புணர்வாயி
அதுக்கு பரிகார நிவர்த்தி செய்கிற கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்திலே இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னா பெரும் பாதிப்புகள் இருந்து உங்க பிள்ளைகளை நீங்க காக்கலாம். உங்களுடைய மனைவி கணவனோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். வெற்றிக்கு வித்தான விருச்சிக ராசி அன்பர்களே, ஆமா, இந்த விருச்சிக ராசிய பேசுறோம் அப்படின்னா ஒரு நாள் பத்தாது, அந்த அளவுக்கு பேசலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசி. ஒரு ஜாதகத்துல 8ஆம் இடம் தான் ரகசியம் சொன்னான், பிறப்பிடம் அப்படின்னு சொல்றான். அப்ப மனிதனுடைய உறுப்புக்கு எந்த பகுதி கொடுக்குறான்? பிறப்பிடம் அப்படின்னு கொடுக்குறான். இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னாலே பல தொடர்புகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராசி. ஏன்னா இந்த விருச்சிக லக்னத்திலேயோ ராசிலேயோ ஒரு பொண்ணு பிறக்குது, புள்ள பிறக்குது அப்படின்னா உங்க வாழ்க்கை ஒரு பற்றற்ற நிலையில் தான் இருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு ரொமான்ஸ் பர்சனா இருப்பாங்க. பட் ஆனா அது கணவன் மனைவியோடு புரிதலாக இருக்கிறாங்களா அப்படின்னா அங்க ஒரு கேள்விக்குறிகள் உண்டு. கண்டிப்பா ஆரம்ப காலகட்டத்துல வாழ்க்கையினுடைய கடின பாதைகளை கடந்து வருவார்கள். அது இவர்களுடைய பிஹேவியர் ஆக்டிவிட்டில இருக்கும். ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு டைம் எடுக்கும். இவங்களுடைய நடத்தைகள் அந்த மாதிரி இருக்கும். மனைவி கணவனை புரிஞ்சிக்க மாட்டா, கணவன் மனைவியை புரிஞ்சிக்க மாட்டா. இந்த 2 விஷயம் இந்த விருச்சிக ராசிக்கு கண்டிப்பா நடக்கும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க வேணா பாருங்க, இவர் ஒரு முற்போக்கு சிந்தனைவாதியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிகள் அதே காலகட்டத்துல தனக்கு நிகரான கலத்திரம் இது இல்லை அப்படின்ற மைண்ட் செட்ல உருவாயிடும். அவன் என்னதான் படிச்சிருந்தாலும் சரி, உத்தியோகம் பார்த்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பணபலத்தோடு வந்திருந்தாலும் சரி, ஆனா விருச்சிக ராசியினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா தனக்கு நிகரானவர் இவர் இல்லை அப்படின்றத கான்செப்ட் 100% இருக்கும். அவங்களுடைய பிஹேவியரும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா வேற வழி இல்லை. அதுதான் ஜோதிட அமைப்புன்றது அப்படிதான் இருக்கும். இதனால என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னா, இந்த விருச்சிக ராசிக்கார வீட்டை மட்டும் நான் சொல்றேன், வசியம் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும். யாருக்கு வசியம் பண்ணுவா அப்படின்னா மனைவியே கணவனுக்கு வசியம் பண்ணுவாங்க. இதுல நடக்கும். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. மந்திர தந்திர வேலைகள், தகுடு எழுதுறது, பில்லி சூனியம் வைக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இதை தாண்டி ஒரு படி என்ன நடக்கும் அப்படின்னா, திருமணத்தை மீறிய உறவுகள் எங்கெங்கு இருக்கிறதோ அவர்கள் அழிந்து விட வேண்டும் என்று இந்த விருச்சிக ராசியினுடைய கணவனோ மனைவியோ போயிட்டு ஏதாவது ஒரு மந்திர தந்திர ஈடுபாடுகள்ல கண்டிப்பா ஈடுபடுவாங்க. இது நடந்திருக்கும். இதனாலே இவர்கள் குடும்பம் என்ன பண்ணும்னா ரொம்ப சீரழிந்த நிலைகள் உருவாகும். இந்த மாதிரி நீங்க செய்யறீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய விதிகள் கூட என்ன பண்ணும், நன்மையாக நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது மாறிதான் நடக்கும். அப்ப விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் இருக்கிறவங்கள திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு அது புரியவே புரியாது. ஏன்னா அந்த வீட்டுல இந்த மந்திர தந்திர வழிபாடு, இந்த பில்லி சூனி வைக்கிறது, எந்திரம் எழுதுறது, இந்த விஷயங்கள்லாம் உள்ள வரும். இதனாலேயே அவங்க குடும்பம் என்ன பண்ணும், நிறைய துர்மரணங்களை சந்திக்கும். இந்த பிரச்சனை எங்க வருதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க போற பாதை கரெக்டாவே தெரியும். ஏன்னா ஒரு மனம் பேதலித்த மாதிரி இருப்பாங்க அந்த குடும்பத்துல, கணவனோ மனைவியோ. அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. நான் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். இது நடக்கும், நடக்கத்தான் செய்யும், நடந்து கொண்டுதான் இருக்கும். இதெல்லாம் நீங்க மீறி வரணும்னா நிறைய எஃபெக்ட் போடணும். அதீத எஃபெக்ட் போட வேண்டிய ராசி விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லப்படுது. என்ன சார் எஃபெக்ட் போடுறது, எப்படி புரிய வைக்கிறது, எப்படி பேசுறது, அதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்துல இந்த தவறுகள்லாம் நடக்கும். பிரிவுகள் நடக்கும், டைவர்ஸ் நடக்கும். நீங்க ஒரு செகண்ட் யோசிக்கலன்னா குடும்பம் 2-3ஆக ஓடி இதெல்லாம் போயிடும். சரி, இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தீண்டு வர்றது? எல்லாருக்குமே வரக்கூடிய கேள்வி அதுதான். அப்ப விருச்சிக ராசியிலிருந்து பிரச்சனையை மீளக்கூடிய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி பூஜை சிறப்பு. ஆமா, ஏன்னா இதுல காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் இடம். அப்ப ரகசியமாக வைக்கும். அப்ப இருள் எங்க சார் விலகும் அப்படின்னா அப்ப வெளிச்சத்துலதான் விலகும். ஏன் சார் பகல் கூட தான் வெளிச்சத்துல இருக்கு? இதெல்லாம் நீங்க விதண்டாவதி கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு விஷயத்த நம்பிக்கையா செய்யுங்க, பரிபூரண மனசோடு ஏத்துண்டு செய்யுங்க. அப்ப பௌர்ணமி பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். அது எந்த தெய்வமாக கூட இருக்கட்டும். விருச்சிக ராசி என்ன பண்ணா பௌர்ணமி பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். அமாவாசை என்பது பகல், பௌர்ணமி என்பது இரவு. அப்ப பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் போலாமா? போலாம் சார். பௌர்ணமி அன்னைக்கு அங்காளம் பரமேஸ்வரி கோயிலுக்கு போலாமா? போலாம் சார். அப்போ பௌர்ணமி அன்னைக்கு ஏதாவது ஒரு சிவாலயம் போலாமா? 100% போகலாம் சார். அப்போ உங்களுடைய அருகாமல் இருக்கிற இடத்துலையோ இல்லை பௌர்ணமிக்கு உங்களுக்கு எங்கேயாவது சித்தர் கோயிலுக்கு ஸ்பெஷலோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னம்காரர்கள் பௌர்ணமி பூஜையோடு உங்களை நீங்கள் தொடர்புபடுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் பல தொடர் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாம் நான் சொன்ன விஷயங்கள் அவங்க குடும்பத்துல கண்டிப்பாக நடக்கும், நடந்து கொண்டு இருக்கும்.
நீங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா இந்த பௌர்ணமி பூஜையை கலந்துக்கோங்க. உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ஜாதக அமைப்புகள் இப்ப எந்த தசாபுத்திகள்லாம் நடக்குது, அப்போ உங்களுடைய கணவன் தசாபுத்திகள்லாம் என்ன நடக்குது, இப்ப எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போகுது அப்படின்னு முழுமையா உங்க செக்டார் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் போகும், தொடர்பு கொண்டு எந்த மாதிரியான பூஜைகள் உங்களுக்கு சிறப்புகள் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுட்டு இன்னும் விரைவா ஒரு 48 நாட்களுக்குள்ள உங்களுடைய பிரச்சனைகள் டெமாலிஷன் ஆகும், பிரச்சனைகள் முடியும், பெரிய பெரிய போராட்டங்கள் கூட சமாதானத்துக்கு வரணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க. வாழ்க வாழ்க வாழ்க.